அப்படி இருக்கும் பொழுது 2006ல வந்துட்டு அவங்க ஏற்கனவே வந்துட்டு 2, 3 திருமணங்கள் முடிஞ்சு டைவர்ஸ் ஆயிருந்தது. இன்னும் அவங்களுக்கு 2, 3 கல்யாணம் முடிஞ்சுச்சா அவங்களுக்கு? ஆமா, நிகிதாவுக்கு. ஓ. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, காலேஜோட ஃபேர்வெல் பார்ட்டி நடக்கிற அன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க, இவங்க வீட்ல காணாம போயிட்டா அல்லது வேற பக்கம் ஓடி போயிருவா அப்படின்னு நினைச்சு தேடி எங்க கல்லூரிக்கு வந்தாங்க. இவங்க உறவினர்கள் செல்லப்பாண்டி, போஸ் அப்படின்ற 2 பேரும். அப்ப நான் சேர்ந்து அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது, இந்த மாதிரி சும்மா பிள்ளைய பார்க்க வந்தோம்யா அப்படி இப்படின்னு மறைச்சு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் அவங்களோட சேர்ந்து இது பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு ஆக்சுவலா பெறப்ட்டு யாருக்கும் தெரியாம வெளியேறி அந்த நண்பர்கள்ட்ட கூட வந்துட்டு ஃபேர்வெல் பார்ட்டி முடிச்சோன்னே யார்ட்டையும் சொல்லாம பெறப்ட்டு போயிட்டு திருமங்கலத்துல ஒரு நபரோட தொடர்பா அவங்க வீட்டுக்குள்ளார தங்கிருச்சு. அதாவது பல நாள் உறவு அங்க தங்கிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்க தேடும் பொழுது சரி, அதாவது எனக்கு அன்னைக்கு வர வந்துட்டு இந்த திருமணம் செஞ்சு டைவர்ஸ் வாங்கினது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி சரி சரி